மாருதி சுசுகி கார்களோட மைலேஜ், ரிலையபிலிட்டி மற்றும் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பத்தி பேசுறவங்க சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல அந்த அளவுக்கு பெருமையா சொல்ல மாட்டாங்க. இதற்கு காரணம் குளோபல் என்கேப் போன்ற நிறுவனங்கள் நடத்தும் கிராஷ் டெஸ்ட்ல மாருதி சுசுகியோட பெரும்பாலான கார்கள் பூரான சேஃப்டி ரேட்டிங் தான் வாங்கியிருக்கும். பட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல அது அப்படியே பிரதிபலிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துல தாராப்பூர் ரோட்ல நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல ஒரு மாருதி சுசுகி எர்டிகால பயணம் செஞ்சவங்க முன்னாடி போன டாடா பஸ்ஸை ஓவர்டேக் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. ஹை ஸ்பீட்ல ஓவர்டேக் பண்ணதுனால ஒரு கட்டத்துல தேவையான டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே காரோட லேனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா பஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடுல ஹை ஸ்பீட்ல மோதிருக்கு எர்டிகா. இது எந்த அளவுக்கு ஹை ஸ்பீட் இம்பாக்ட்னா பஸ்ஸோட ஃப்ரண்ட் ஆக்சிலே தனியா ரிமூவ் ஆகி வர அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. மாருதி சுசுகி எர்டிகாவும் ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. சைட் ப்ரொஃபைலும் சிவியரா டிஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. பட் கேபின்ல எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இன்ட்ரூட் ஆகல. அதிர்ஷ்டவசமா இந்த சம்பவத்துல எர்டிகால பயணம் செஞ்ச அனைவருமே சிறிய காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. மேலும் ஏர் பேக்ஸ் ப்ராப்பரா டிப்ளாய் ஆயிருக்கு. இன்ஜின் பே மற்றும் ஏ பில்லர் இன்ட்ரூஷனை கம்ப்ளீட்டா தடுத்திருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹை ஸ்பீட்ல ஓவர்டேக் பண்ணும்போது நாம இனஃப் டிஸ்டன்ஸ் நம்ம ஓவர்டேக் பண்ற வெஹிக்கிள் இருந்து மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாம லெஃப்டோ ரைட்டோ எடுக்கிறோமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் ஓவராலா இந்த சம்பவத்துல மாருதி சுசுகி எர்டிகா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.